வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்முடைய விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மத்திய முன்னாள் இணையமைச்சருமான திரு EVKS இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஓராண்டுக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆமாம். அதில் முதல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஓராண்டுக்கு முன்பு உங்களோட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது கொஞ்சம் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். அது சரியல்ல என்பதை நான் உணர்கின்றேன். ஏன்னா நான் சொல்லிய கருத்துக்கள் சரியா தவறா என்ற விவாதத்துக்குள் நான் போக விரும்பவில்லை. பட் இருந்தாலும் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடாது என்பதை நான் உணர்கின்றேன். அதை புதிய தலைமுறை நேயர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பெருந்தன்மையாக உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியமைக்காக நன்றி. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது என்றுதான் நாங்களும் விரும்பினோம். பரவாயில்ல, எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் சம்டைம்ஸ் சம்திங் லைக் திஸ் ஹேப்பன்ஸ். லெட்ஸ் ஃபர்கெட் இட். மகிழ்ச்சி. இந்தியா முழுவதும் ஆட்சி செய்த ஒரு கட்சி இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் தோற்று நிற்கிறது. எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்தில் செயல்படுவதற்கு முனைப்பாக இருக்க வேண்டிய ஒரு கட்சி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைத்தால் போதும் என்று அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெறுவதற்கே போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மிகப்பெரிய பின்னடைவை நீங்க எதிர்பார்த்தீங்களா? அதாவது உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பின்னடைவு ஏற்படும் என்பது எங்களுக்கு முன்பே தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் கூறியது போல கன்னியாகுமரியிலிருந்து மேலே காஷ்மீர் வரை தோல்வி ஏற்பட்டது என்று சொல்வது இது முதல் முறை கிடையாது. நீங்கள் நாடு சுதந்திரம் பெற்றபோது நாட்டிலே ஜனநாயகம் வந்த பிறகு பல தேர்தல்கள் 52 தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் இது போன்ற சில தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோற்றிருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்ற பிறகு அடுத்து வந்த தேர்தல்களில் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு தான் காங்கிரஸ் ஜெயிச்சதாக வரலாறை தவிர ஏதோ ஒரு தோல்வி ஏற்பட்ட உடனே அதனாலே சுருங்கி போகின்ற இயக்கம் காங்கிரஸ் அல்ல என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏற்பட்ட தோல்வி பெரிய தோல்வி என்று சொன்னாலும் கூட எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கண்டிப்பாக அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றியோடு மீண்டும் வருவோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். காங்கிரஸ் இன்றைக்கு தோற்றுவிட்ட நிலையில் இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் நினைக்கிறீங்க? அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, அல்லது ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து ஆட்சியை வழிநடத்திய மன்மோகன் சிங், இந்த மூவரில் யாரை குற்றம் சாட்ட வேண்டும்? இல்லை, என்னை பொறுத்தவரையில் ஒரு தனிப்பட்ட நபரையோ அல்லது 1-2 நபர்களையோ மீது குற்றச்சாட்டை சாத்திவிட்டு மற்றவர்கள் தப்பித்துக் கொள்வது என்பது சரியாகாது. முழுமையான பொறுப்பு எல்லா காங்கிரஸ்காரர்களுக்கும் உண்டு. ஏனென்றால் இந்த தேர்தலிலே தோற்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட காங்கிரஸை பொறுத்தவரையில் மிகப்பெரிய காரணமாக நான் கருதுவது கடந்த 9 ஆண்டு காலம், கடந்த 10 ஆண்டு காலமாக 2 முறை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி செய்த சாதனைகளை மக்களிடையே சரியாக எடுத்துச் சொல்லவில்லை. குறிப்பாக கிராமத்திலே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், ஒரு 40-45 வயதை தாண்டிய மக்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி தந்தது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக அதை நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற போது கண்கூடாக கண்டேன். ஆனால் அதனுடைய பலனை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை காங்கிரஸ் செய்யவில்லை. ஆகவே இது போன்ற காரணங்கள் தான் மிகப்பெரிய காரணமாக நான் கருதுகின்றேன். இன்னொன்று, பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை கடந்த 2-3 வருஷங்களாகவே அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள் என்பதோடு மட்டுமல்ல, குறிப்பாக இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பிரச்சாரம் உங்களுக்கு வெப்சைட்டிலிருந்து, ஃபேஸ்புக்கிலிருந்து, ட்விட்டர் என்று சொல்கின்றார்களே அதிலிருந்து பல நவீன யுக்திகளை கையாண்டு அவர்கள் செய்த பிரச்சாரத்திற்கு நாங்கள் பதில் சொல்லவில்லை. அந்த பிரச்சாரத்தை கவுண்டர் செய்வதற்கு நாங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற காரணத்தால் காங்கிரசின் மீது பரவலாக இந்திய மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆகவே அதை ஏற்படுவதற்கு காரணம் நாங்கள் தான் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அகில இந்திய அளவில் ஒரு வசீகரமான தலைவரை முன்னிறுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி அந்த கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் ராகுல் காந்தியை உங்கள் கட்சியால் முன்னிறுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கே ஒரு தயக்கம். அவரோடு அவருடைய மனசாட்சி என்று அழைக்கக்கூடிய திக்விஜய் சிங் போன்றவர்கள் கூட அவர் ஒரு அதிகார வேட்கை கொண்டவர், நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு வேட்கையும் துடிப்பும் கொண்டவர் அல்ல, ஒரு அநீதிக்கு எதிராக பொங்கக்கூடிய ஒருவரே தவிர ஒரு தேசத்தை ஆள வேண்டும் என்கிற துடிப்பு கொண்டவர் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வசீகரம் உள்ள தலைவர்னு நீங்க ராகுல் காந்தியை நினைக்கிறீங்களா? நீங்க வசீகரம் உள்ள தலைவர்
என்று சொல்வதையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்களுக்குள்ளேயே பல வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, பல மூத்த தலைவர்கள் இருந்தாலும் கூட, எப்படியோ எல்லாவற்றையும் சரி செய்து அல்லது எல்லாவற்றையும் அடக்கிவிட்டு மோடி பிரதம மந்திரி என்று அறிவிக்கப்பட்டது. அதன் மீது பிரச்சாரம் நடந்தது. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் நாங்கள் எப்போதும் யார் பிரதமர் என்பதை தேர்தலுக்கு முன்பு நாங்கள் அறிவிப்பதே கிடையாது. இன்னொன்று, நீங்கள் சொன்னது மோடியையும் ராகுலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். மோடி அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய பிரச்சார பலம் இருந்தது. அது பத்திரிகை துறையாகட்டும் அல்லது டிவி போன்றவைகளாகட்டும் அல்லது இந்த வெப்சைட் என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் ஆகட்டும், இது போன்ற ஒரு மிகப்பெரிய பின்னணி, ஒரு பலம் அவர்கள் இருந்தது. அது ராகுல் காந்திக்கு இல்லாமல் போய்விட்டது. அதாவது மீடியாக்களில் தன்னை முன்படுத்திக் கொள்வது, தன்னை பற்றி செய்திகள் வருவது, ஏற்பாடு செய்து கொள்வது போன்றவற்றை அவர் செய்யவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இரண்டாவது, மோடியை பொறுத்தவரையில் அவர் 2-3 வருடங்களாகவே நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். தமிழ்நாட்டிலே கூட நீங்கள் தேர்தல் போது 2-3 முறை வந்தார் என்று சொன்னாலும் தேர்தலுக்கு முன்பும் பல முறை அவர் வந்திருக்கின்றார். பட் எங்களை பொறுத்தவரையில் இந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் எந்த விதமான பிரச்சாரமும் பெரிய அளவிலே செய்யவில்லை என்பதை நான் முழுமையாக ஒத்துக்கொள்கின்றேன். ராகுல் காந்தியை போன்றவர்கள், சோனியா காந்தியை போன்றவர்கள் தமிழகத்தை குறிப்பாக பொறுத்தவரையில் தேர்தலின் நேரத்தில் கூட ஆளுக்கு ஒரு கூட்டத்தில் தான் பேசினார்களே ஓடி தவிர பரவலாக பேசவில்லை. இதையெல்லாம் நான் ஒரு காங்கிரஸுக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு காரணமாக கருதுகின்றேன். பிரியங்கா ஒரு தீவிர அரசியலுக்குள் நுழைவதன் மூலமாக இந்த காங்கிரஸுக்கு புத்துயிர் ஊட்ட முடியும் நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சியில இருக்கின்ற அமைச்சர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒருத்தர் முகத்தில் கூட அந்த வெற்றி பெற்றதற்கான ஒளிமயமான அந்த வெளிச்ச முகத்தில் தெரியவில்லை. நீங்க தமிழ்நாட்டில் இருக்க மந்திரிகளை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும், எல்லாரும் பயந்துகிட்டு தான் ஜெயலலிதா கிட்ட இருக்காங்களே ஒழிய ஒரு பற்றோடோ பாசத்தோடோ யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.